இந்து வாழ்க்கையை அழிக்க புது திட்டம் போடும் கிருபாகரன். இந்து மேலே இன்னும் தீராத பகையோடு தான் இருக்கார் கிருபாகரன். விஸ்வா வேறு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காருல, அந்த வெறி இன்னும் ஏறி போய் தான் இருக்குது. அடுத்த பிளான் போட்டுட்ருக்காரு. அந்த இந்துவோட அக்கா தீபா நம்ம கர்ணா கொடுத்த 10 லட்சத்தை வச்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்கா, இப்போ நம்ம அங்கே கையை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இந்து தானாக நம்ம வழிக்கு வந்துடுவா அப்படின்னு பிளான் போட, சூப்பர் பிளான் அண்ணே அப்படின்னு திவாகரன் சொல்கிறாரு. திவாகரன் கண்ணில் அப்படி ஒரு பெருமை மின்னுது அண்ணனை பற்றி. விஸ்வா கிட்ட சொல்கிறாரு கிருபாகரன், இன்றைக்கி நீ தான் கிருபா, நீ தான் திவாகரன் அப்படின்னு சொல்ல, விஸ்வா அப்படியே வில்லன் மாதிரியே அவங்க அப்பாவை பார்த்து சிரிக்கிறாரு. 3 பேர் முகத்துலேயும் ஒரு கொடூரம் அப்படியே தாண்டவம் ஆடுது. நீ அவளை எப்படியெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி ஆசை தீர பழி வாங்கிட்டு அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் விஸ்வா ரெடி ஆகி வர்றாரு. கையில் கழுத்துலலாம் ஒரே கோல்டு மின்னிக்கிட்டு கிடக்குது. அவங்க அப்பாவை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே வர்றாரு. கருப்பு பொட்டு வேற நெத்தியில். கர்ணா விஸ்வாவை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு, என்ன அவன் கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கானேன்ட்டு. இப்போ தீபா வீட்டில் போய் என்னென்ன தொல்லை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்க மாமியாரே இப்போ தான் அவங்கள அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கர்ணாலாம் எப்படி தடுப்பார் இவங்க கொடுக்குற தொல்லையை? இந்து இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.